Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் டுட்டோரியல் அகாடமி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஈவன் தென். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா பாஸ்ட் கான்வர்சேஷன். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம இது வரைக்கும் ப்ரெசன்ட் பார்த்துருக்கோம், ஃப்யூச்சர் பார்த்துருக்கோம், பாஸ்ட் நம்ம வந்து ரேராக தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ போதும்னு நான் நினைக்கிறேன். பாஸ்ட் கான்வர்சேஷனை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவன் தென் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் நாட் எ கன்ஜக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஜக்ஷன் கிடையாது. அதுக்கும் கீழே பாருங்கள், திஸ் இஸ் எ கன்ஜக்ஷன் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளாம் சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஜக்ஷன் கிடையாது, கன்ஜக்ஷன் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கன்ஜக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முழுமையான சென்டென்ஸ் வரும். அதாவது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு இருக்க மெயின் கிளாஸும் செகண்ட் இருக்க மெயின் கிளாஸும் புள்ளி ஸ்டாப் வச்சு முடிக்கிற மாதிரி வரும். சென்டரில் வந்து இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து புரியும் நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கன்ஜக்ஷன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணுறது நம்ம கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் நம்ம இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீனிங் பாருங்கள். தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் கூட. ஓகேங்களா? நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலும் கூட, அப்போ கூட, அப்பொழுதும் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஈவன் தென் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மூணில் வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடு எதை பற்றி பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட. ஓகேங்களா? அப்போ கூட அப்படின்னு நாங்கள் பேசுகிற இடத்துல இந்த ஈவன் தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுற பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். என்னிடம் பணம் இல்லை. ஓகேங்களா? ஸோ முழுமையான சென்டென்ஸ் வந்திருக்கு. இந்த அப்போ கூடன்றது வந்து எது கூடமே சேர்ந்து வரலை. ஃபஸ்ட்டு அதை நம்ம நோட் பண்ணணும். என்னிடம் பணம் இல்லை, அப்போ கூட என் நண்பனுக்கு நான் உதவினேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட காசு இல்லை என்றாலும் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து கன்ஜக்ஷனாக மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னிடம் காசு இல்லை, அப்போ கூட என் நண்பனுக்கு நான் உதவினேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு முழுமையான சென்டென்ஸ் வந்திருக்கு. இந்த சென்டென்ஸுக்கு சென்டராக வந்து நம்ம அப்போ கூட அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வருது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? என்கிட்ட காசு இல்லை, பாஸ்ட்டில் ரெண்டுமே என்கிட்ட காசு இல்லை, அப்போ கூட என் நண்பனுக்கு நான் உதவினேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் கான்வர்சேஷன். அதாவது ரெண்டு கான்வர்சேஷனும் பாஸ்ட்லேயே நடக்கிறதுனால இந்த ஒரு வீடியோவை போதும் நம்ம பாஸ்ட் கான்வர்சேஷன் நம்ம ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சிம்பிள். இது வந்து கன்ஜக்ஷன் ஃப்ரேஸ் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நம்மளுக்குனா தேவை ரெண்டு மெயின் கிளாஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ், அதுக்கு சென்டராக வந்து இந்த ஈவன் தென் அப்படின்ற ரூட் வேர்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மெயின் கிளாஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். மெயின் கிளாஸ் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் சென்டென்ஸ் இருக்கணும். அதில் சப்ஜெக்ட் வெர்ப் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா அதுதான் மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அவள் என் மீது கோபமாக இருந்தாள். ஓகேங்களா? அவள் என் மீது கோபமாக இருந்தால் அப்போ கூட நான் அவளிடம் பேசினேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து எது கூடயும் ஒத்து போகலை. அதாவது இந்த கன்ஜக்ஷன் வந்து எது கூடயுமே ஒத்து போகலை. ஃபஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவள் என் மீது கோபமாக இருந்தாள் அப்படின்னா ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் மீ. ஓகேங்களா? என் மேலே கோபமாக இருந்தால் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து என் மேலே கோபமாக இருக்கான். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து இந்த வித் மீ, வித்துன்றது வந்து நம்ம உடன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். ஓகேங்களா? அவன் என் மேலே கோபமாக இருந்தான் அப்படின்னா அங்கேயும் நம்ம வித்து தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் மீ ஈவன் தென் ஐ டாக் டு ஹேர். நான் வந்து அவளிடம் பேசினேன் அப்படின்னா ஐ டாக்டு அப்படின்னா நான் பேசினேன். யாரிடம்? அவளிடம் அப்படின்றப்போ டு ஹேர். ஓகேங்களா? ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் மீ ஈவன் தென் ஐ டாக் டு ஹேர். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ரெண்டாவது பாருங்கள். நான் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கினேன், அப்போ கூட அவர்களுக்கு புரியவில்லை. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ கூட நான் எதுக்கு அப்போ கூடன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் அப்போ கூடன்னு போட்டிருக்கோம். உங்கள் ஊர் சைடு வந்து நீங்கள் வந்து அப்பொழுதும் கூட. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அந்த மாதிரிக்கோ இந்த சென்டென்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கூட அப்படின்றது வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷன் சொல்லக்கூடிய
ஒரு சென்டென்ஸ். அதனால் வந்து அப்போ கூட நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கினேன். அப்போ கூட அவங்களுக்கு வந்து புரியலை. நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் விளக்குறதுக்கு வந்து எக்ஸ்பிளைன். அப்போ இது வந்து பாஸ்ட்ன்றதுனால ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் கிளியர்லி அப்படின்னா நான் எல்லாவற்றையும் வந்து முழுமையாக விளக்குனேன். ஏவந்தேன் அப்படின்னா அப்போ கூட தே டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு புரியலை. ஏன்னா பாஸ்ட்ன்றதுனால டிடின்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் அப்படின்னா நான் எல்லாவற்றையும் விளக்கினேன். கிளியர்லி அப்படின்னா தெளிவாக. நான் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்குனேன். ஈவன் தென் தே டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ 3வது பாருங்கள். அவளுடைய தேர்வுக்கு சரியாக படிக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து புலி ஸ்டாப் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரெண்டுமே முழுமையான சென்டென்ஸ் இருக்கணும். அதாவது இந்த கன்ஜெக்ஷன் சென்டென்ஸோட எதுவுமே வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸும் நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசுறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அவளுடைய எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை. அப்போ கூட அவள் தேர்ச்சி பெற்றாள். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து எக்ஸாமுக்கு வந்து சரியாக படிக்கலை. ஆனால் எப்படி தான் பாஸ் பண்ணான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ கூட அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதை தான் நம்ம வந்து டீப்பாக படிக்கிறோம். ஷீ டிடின்ட். ஓகேங்களா? ஷீ டிடின்ட் ஸ்டடி அப்படின்னா அவள் படிக்கவில்லை. வெல் அப்படின்னா சரியாக. ஃபார் எக்ஸாம். ஓகேங்களா? அவளுடைய எக்ஸாமுக்கு அவள் சரியாக படிக்கலை. ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட ஷீ பாஸ் த எக்ஸாம். அவள் வந்து பாஸ் பண்ணிட்டா. ஓகேங்களா? ஷீ டிடின்ட் ஸ்டடி வெல் அப்படின்னா அவள் சரியாக படிக்கலை. ஃபார் த எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம்காக. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். 4வது பாருங்கள். நான் அவனிடம் உண்மையைத்தான் சொன்னேன். ஓகேங்களா? நான் அவனிடம் உண்மையைத்தான் சொன்னேன். அப்போ கூட அவன் என்ன நம்பலை. ஓகேங்களா? ஸோ கான்வர்சேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் கான்வர்சேஷனுக்கு ஏற்றார் போல தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து எந்த கான்செப்ட் படித்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 4வது இங்கிலீஷில் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஐ டோல்டு ஹிம் அப்படின்னா நான் சொன்னேன் அவனிடம் அப்படின்றப்ப ஐ டோல்ட் ஹிம் த ட்ரூத் அப்படின்னா உண்மையை தான் சொன்னேன். ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட ஹீ டிடின்ட் பிலீவ் மீ. அவன் வந்து என்னை நம்பலை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி தான், ஓவர் கிராமர் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நார்மல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணாவே போதும். இதுவே வந்து இன்டர்மீடியட் லெவல் தான். ஓகேங்களா? இன்டர்மீடியட் லெவல் கான்வர்சேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். 5வது பாருங்கள். எங்களுடைய வேலை கடினமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய வேலை வந்து கஷ்டமாக இருந்தது. அப்போ கூட நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் வந்து எங்கள் வேலையை முடிச்சிட்டோம். சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வேலை அப்படின்றப்போ அவர் ஒர்க். ஓகேங்களா? வாஸ் டிஃபிகல்ட். ஓகேங்களா? எங்களுடைய வேலை வந்து கஷ்டமாக இருந்தது. ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட வி ஹாவ் ஃபினிஷ்ட். இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்படியும் நம்ம சொல்லலாம். அல்லது வி ஃபினிஷ்ட். இதுக்கு ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதில் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் ஒர்க் அப்படின்னா எங்களுடைய வேலை, வாஸ் அப்படின்னா இருந்தது, டிஃபிகல்ட் அப்படின்னா கடினமாக. அப்போது எங்களுடைய வேலை வந்து கடினமாக இருந்தது. ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட வி ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை முடிச்சிட்டோம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6வது பாருங்கள். நான் அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா, நான் அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன். அப்போ கூட அவன் மாறலை. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், யாரானா ஒருத்தர் தப்பு பண்ணினே இருக்காங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து சான்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ கூட அவன் மாறலை. ஓகேங்களா? கான்வர்சேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து இங்கிலீஷில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்தேன் அப்படின்றப்போ ஐ கேவ். ஓகேங்களா? ஐ கேவ் ஹிம் மெனி சான்சஸ். ஓகேங்களா? ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுத்தேன். மெனி சான்சஸ் அப்படின்னா வாய்ப்புகள். ஓகேங்களா? நிறைய வாய்ப்புகள் அப்படின்றப்போ மெனி சான்சஸ். ஐ கேவ் ஹிம் மெனி சான்சஸ். ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட. ஹீ டிடின்ட் சேஞ்ச் அப்படின்னா அவன் மாறலை. ஓகேங்களா? ஹீ டிடின்ட் சேஞ்ச் அப்படின்னா அவன் மாறவில்லை. கான்வர்சேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுத்தேன். மெனி சான்சஸ் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கொடுத்தேன். அப்போ கூட ஹீ டிடின்ட் சேஞ்ச். 7வது பாருங்கள். அவள் அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னா அவள் அழுது கொண்டிருந்தாள், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னா ஷீ வாஸ் கிரையிங். ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட. நோ ஒன் அப்படின்னா யாருமே. கேர் இட் ஃபார் ஹெர் அப்படின்னா யாருமே வந்து அவளை கவனிக்கலை, கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கலை. ஓகேங்களா?
கேர் அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக பார்க்குறது, கேர் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அதோட தேர்ட் ஃபார்ம். நம்ம வந்து செகண்ட் ஃபார்ம் எடுத்தாவே போதும். நோ ஒன் அப்படின்னா யாருமே, கேர்டு அப்படின்னா கவனிக்கலை ஓகேங்களா. அவளை யாருமே கவனிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து எதனா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நம்ம அழுதுன்னு இருப்போம். சேம் அந்த இடத்துல வந்து யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஷி வாஸ் க்ரைங் அப்படின்னா அவள் அழுது கொண்டிருந்தால், ஈவன் தென் அப்படின்றப்போ அப்போ கூட நோ ஒன் கேட் ஃபார் ஹெர், அவளை யாருமே கவனிக்கலை ஓகேங்களா. ஸோ 8வது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 8வது எக்ஸாம்பிள் வந்து நான் அவனுக்கு பலமுறை ஞாபகப்படுத்தினேன் ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவனுக்கு பலமுறை ஞாபகப்படுத்தினேன், அப்போ கூட அவன் அதை மறந்துட்டான் ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். யாரானா கேட்டேன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ நான் மறந்துட்டேன், நேற்று ப்ராக்டிக்ஸ் பண்ணது மறந்துட்டேன், நான் வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த கான்வர்சேஷனில் நம்ம இந்த ஈவன் வச்சு பேசலாம் ஓகேங்களா. ஐ ரிமைண்டட் ஓகேங்களா. ரிமைண்ட் அப்படின்னா V1 ரிமைண்டட் ஓகேங்களா. ஐ ரிமைண்டட் ஹிம் அப்படின்னா நான் ஞாபகப்படுத்தினேன் அவனுக்கு அப்படின்றப்போ ஐ ரிமைண்டட் ஹிம் மெனி டைம்ஸ், பல முறை நான் அவனுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஈவன் தென் அப்போ கூட ஹீ ஃபர்கட் இட் ஓகேங்களா. ஸோ இட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிக்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஹீ ஃபர்கட் அப்படின்னா அவன் மறந்து விட்டான் ஓகேங்களா. ஐ ரிமெம்பர்ட் ஹிம் மெனி டைம்ஸ் அப்படின்னா நான் பல முறை அவனுக்கு ஞாபகப்படுத்தினேன் ஓகேங்களா. ஸோ கான்வர்சேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். 9வது பாருங்கள், நான் என்னுடைய தோழியை அழைத்தேன், அப்போ கூட அவள் வரவில்லை ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. அதாவது நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அப்போ கூட அவள் வரலை ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அழைத்தேன் அப்படின்னா ஐ கால்டு மை ஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் என்னுடைய நண்பனை அழைத்தேன். ஈவன் தென் அப்படின்றப்போ அப்போ கூட ஷீ டிடின் கம், அவள் வரவில்லை, ஷீ டிடின் கம் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். ஐ கால்டு அப்படின்னா நான் அழைத்தேன், யாரை அழைத்தேன் அப்படின்னா என்னுடைய நண்பன் அல்லது என்னுடைய தோழி அப்படின்றப்போ, ஏன்னா சிங்குலராக தான் சொல்கிறோம், அப்போ மை ஃப்ரெண்டுன்னு பார்த்தா போதும். இதே ப்ளூரலாக இருக்கிறப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட் ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட ஷீ டிடின் கம் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை போல் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெளியே காத்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பாஸ்ட் கான்வர்சேஷன், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 10வது பாருங்கள், என்னுடைய செல்ஃபோன் சரியாக வேலை செய்யலை ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய செல்ஃபோன் சரியாக வேலை செய்யவில்லை, அப்போ கூட நான் பயன்படுத்தினேன் ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் வந்து நம்ம கை தவறி கீழே போட்டுடலாம். ஸோ டிஸ்பிளே எல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து பிரேக் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவோம், அதாவது வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்றதான் இந்த ஒரு கான்வர்சேஷன் ஓகேங்களா. மை மொபைல் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஓகேங்களா. ஸோ என்னுடைய செல்ஃபோன் வந்து சரியாக வேலை செய்யலை, அப்போ கூட அப்படின்றப்போ ஈவன் தென் ஐ யூஸ்ட் அப்படின்னா நான் பயன்படுத்தினேன், செல்ஃபோனை பயன்படுத்தினேன். ஐ யூஸ்ட் இட் அப்படின்னா இட்டுன்றது இடத்துல வந்து செல்ஃபோன் அப்படின்றத வரும் ஓகேங்களா. ஐ யூஸ்ட் இட் ஓகேங்களா. ஸோ கான்வர்சேஷன் புரியுதா பாருங்கள். மை செல்ஃபோன் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னா என்னோடய செல்ஃபோன் வந்து சரியாக வேலை செய்யலை, அப்போ கூட நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா ஈவன் தென் அப்படின்னா அப்போ கூட ஐ யூஸ்ட் இட் ஓகேங்களா. ஸோ கான்வர்சேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 10 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 எக்ஸாம்பிளுமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பாஸ்ட் கான்வர்சேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்பல்சரி தேவை ஓகேங்களா. ஸோ இதில் எதனா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், அந்த எக்ஸாம்பிள் மட்டுமே வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட் கான்வர்சேஷனில் உங்களோட லாங்குவேஜை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம்ஒர்க் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். அவன் சோகமாக இருந்தான் ஓகேங்களா. அவன் வந்து சோகமாக இருந்தான், அப்போ கூட அவன் சிரித்தான் ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து சோகமாக தான் இருந்தான், அப்போ கூட அவன் சிரித்தான் ஓகேங்களா. ஸோ இதில் 2 கான்வர்சேஷனுமே, அதாவது 2 மெயின் கிளாஸுமே வந்து இதில் வந்து பாஸ்ட்டில் தான் வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டு வந்து என்றைக்குமே பாஸ்ட்டு கூட தான் சேர்ந்து வரும். ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு
கான்வர்சேஷன் பாஸ்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கான்வர்சேஷன் பாஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க யாரானா இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கம்பல்சரி இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் ஆக்ஷன் நம்ம பேசும்பொழுது பாஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கூட எப்போவுமே சேராது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாஸ்ட் வந்து பாஸ்ட்டு கூட தான் சேரும். இதில் நம்மளே கரெக்டாக ஈஸியாக சொல்லலாம் பாருங்கள். அவன் சோகமாக இருந்தான் அப்படின்றது வந்து பாஸ்ட்டு. அப்போ கூட அவன் சிரித்தான். இதே வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்ல முடியாது. அவன் சோகமாக தான் இருந்தான், ஆனால் இப்போ அவன் சிரிக்கிறான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்ட் வந்து எப்பவுமே பாஸ்ட்டு கூட தான் சேரும். இன்றைக்கி கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, நியூ இயர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நார்மல் கான்வர்சேஷனுக்கு ஏற்றா போல தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.